ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே. என்னோடய விலாகில் இன்றைக்கி வந்து சண்டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் ஓட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு பாலும் அவங்களுக்கு பிளாக் காஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் மட்டன் எடுக்கலாம் அப்படின்னு போனேன். அப்போ அங்கே தான் ஆட்டை உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணி மட்டனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறியை சேர்த்துட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப கெடாக்கறி விருந்துலலாம் குழம்பு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி செய்கிறப்ப மட்டன் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்காது, கெடா விருந்துலலாம் செய்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன நான் சேர்த்துருக்கேன்னா, தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே கூட இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து மிளகாப்பொடி சேர்க்கணும். அதாவது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாவில் கறி மசாலாவும் மட்டன் மசாலாவும் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின இந்த மிளகாப்பொடியோட சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சாந்து சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயை அரைச்சி அந்த தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துக்கணும். சரின்ட்டு அதுக்குள்ளே சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் விளக்கி வச்சுட்டேன். விளக்கி வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செய்வீங்க? ஆனால் வந்து சீக்கிரமாக தான் செஞ்சேன். 11 மணி இல்லை ஒரு 10 மணி இருக்கும் சாப்பிட்றப்போ. ஏன்னா தேங்காய் வந்து உளிக்காமல் இருந்துச்சு. சரி, தேங்காயை போய் எடுத்துகிட்டு வந்து உளித்து அதுக்கப்புறம் கீறி வைக்க லேட் ஆகிடுச்சு. நேற்றே அவங்கள்ட்ட சொன்னேன், சரி தேங்காயை உளித்து வைங்க அப்படின்ட்டு. அவங்க மறந்துட்டாங்க போல். சரி, தேங்காயை உளித்து அதுக்கப்புறம் அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றாங்காட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்ட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடும் பக்கத்துலேயே வச்சு விட்டு இப்போ புழங்கின பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டாங்க. வந்து எப்போதும் ஒரு 1 hour 2 hour வந்து போய் வாக்கிங் போயிடுவாங்க. அந்த கேப்பில் நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். எனக்கு பாப்பா வந்தால் என்னை வேலையை செய்ய விட மாட்டேன். அம்மா தூக்குன்ட்டு. சரின்ட்டு அதெல்லாம் கழுவி வச்சிட்டேன். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. சாப்பாடும் ரெடி, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கறியும் நல்லா வெந்திருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.